யூடியூப்லேயே முதல் முறையாக மொபைல் மூலமாக குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டிலேருந்து உறுப்பினர் பெயரை நீக்கம் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை விட ஒரு பயனுள்ள எளிமையான செயல்முறையாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் இதை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா வைரல் ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதுக்காண்டி ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் வச்சு வீடியோ பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்தையும் கண்டென்ட்டாக மாற்றி அதை வீடியோவாக போடுறதா நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க நம்ம பகல் நிலவுக்குள்ள ரேஷன் கார்டிலேருந்து நேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்பாங்க. அதாவது எதுக்காண்டி நீங்கள் நேமை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு. அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோடைய டெத்து சர்டிஃபிகேட் வேணும். இல்லைன்னா தத்தெடுத்தாங்கன்னா அதோட சான்றிதழ், இல்லைன்னா வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா அதோட சான்றிதழ் சர்டிஃபிகேட் எடுத்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட் 1 MB இல்லைன்னா அது கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது PNG ஃபைல் இல்லைன்னா GIF, JPEG இல்லைன்னா PDF ஃபைலாக தான் இருக்கணும். முதல்ல இந்த ப்ரூஃபை காமிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை சிஸ்டத்தில் ஏற்றுற மாதிரி நம்ம அரசாங்கம் கொண்டாந்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு இது மட்டும் ப்ரூஃப் இருந்தால் நமக்கு போதும். நம்ம இந்த பேரை நீக்கிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ. அதாவது நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மித்த எது இருந்தாலும் அதை ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம மெயிலில் வச்சுக்கிறது எப்போயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. எந்த ஒரு தருணத்துலேயும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காப்பாற்றும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்பயும் போல் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே இந்த பேஜ் வரும். அதில் நான் சொல்கிற வெப்சைட் அடிங்க. அதாவது TNPDS அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டு. அதை போய் அடிச்சுட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டின உடனே ஃபஸ்ட்டு வந்துருக்குல்ல TNPDS முகப்பு முதன்மை அமைப்பு, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சீலோட எம்பளத்தோடு வந்திருக்கும். அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் நமக்கு தேவையானது மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ட்டுருக்குல்ல, அதில் நம்ம ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்றத போய் கிளிக் பண்ணுறோம். உடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த வெப்சைட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அது கீழே பார்த்தோம்னா ஒரு கைபேசி எண்ணுன்னு இருக்கும். அதில் போய் நம்ம குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டுக்கு கொடுத்த அந்த மொபைல் நம்பரை போய் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கேப்சா குறியீடுன்னு இருக்குல்ல, அந்த நம்பரை கீழே இருக்க பாக்ஸில் அடிச்சுட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மொபைல் நம்பர் பக்கத்தில் பதிவு செய்யணும் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு OTP நம்பர் நம்ம செல்லுக்கு வரும். இது ஒரு 300 செகண்டுக்குள்ளே நம்ம டைப் பண்ணணும். இப்போ எனக்கு வந்துருச்சு மெசேஜ். அதை கொண்டு போய் அந்த கடவுச்சொல் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய் நான் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டீட்டெயில் இருக்கும். அதாவது நம்ம பேர், நம்ம கடையோட எண், நம்ம ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே இருக்கும். அது கீழே பார்த்தோம்னா சேவையை தேர்வு செய்யவும் இருக்குல்ல, அதில் போய் இந்த ஓரத்தில் போய் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உறுப்பினரை சேர்க்கணுமா, முகவரியை மாற்றணுமா, சிலிண்டர் எண்ணிக்கையை மாற்றணுமா, அட்டை வகையை மாற்றணுமா, குடும்ப அட்டையை மாற்றணுமா, குடும்ப உறுப்பினர் தலைவரை மாற்றணுமா, குடும்ப உறுப்பினரை நீக்கணுமான்னு. நான் இதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்து மற்ற ஆவணங்கள் அதாவது ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த ப்ரூஃப் இறப்பு சான்றிதழை கொடுக்க போகிறோமா, திருமண சான்றிதழா, இல்லை தத்தெடுத்ததா, இல்லை வேறையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரூஃபை சூஸ் ஃபைல் அப்படின்றதில் போய் நம்ம அப்லோட் பண்ணிடல. அது கீழே பார்த்தோம்னா ரீசன் காரணம்னு 2 பாக்ஸ் இருக்கும். அதில் ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களா, அதை டைப் பண்ணணும். எப்படின்றது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டில் இருக்கவங்க பேர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதாவது பேர், பாலினம், வயது, உறவு முறைன்னு அதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோம்னா ஓரத்தில் 2 பாக்ஸ் இருக்கும். யார் பேரை நீக்கம் செய்யணுமோ அவங்க தான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உறுதிப்படுத்துதல் இருக்குல்ல, அது கீழே இருக்க அந்த பாக்ஸையும் ஒரு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பதிவு செய்ய அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு குறிப்பு எண் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது, குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்ட்டு ஒரு 14 டிஜிட் நம்பர் தந்திருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை ஒரு காப்பி பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறணும், இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிறணும். எதுக்காண்டினா இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணதுமே பேக் வாங்க. அது ஹோம் பேஜுக்கு போவோம். ஹோம் பேஜில் எப்பயும் போல் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், அதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அது கீழே இருக்க அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்றத போய் நம்ம கிளிக் பண்ணணும்.
அதாவது நம்ம ப்ராசஸ் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இங்கே குறிப்பு எண் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண அந்த குறிப்பு எண்ணை வந்து டைப் பண்ணணும். கரெக்டாக பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதை வந்து பதிவு செய்ய அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்ட்டு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்ட்டு ரெண்டுமே பச்சை கலரில் வந்துருச்சு. அப்படின்னா அனுமதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். நம்மது ஓகே அப்படின்ட்டாங்க. அதாவது உறுப்பினரை வந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த பேஜிலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவிறக்கம், அதாவது டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அது வந்து பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் மொபைலில். அப்படி இல்லாட்டினா நம்ம உங்கள் மெயிலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் வெளியில் போய் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இதில் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம பேர் வந்து நீக்கியாச்சு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதுதான். இதை பத்திரமா வச்சுக்கிறணும். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்து நீங்கள் புதுசாக ஒரு ரேஷன் கார்டு பதிகிறதுக்கு இதை வச்சு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரேஷன் கார்டை வந்து நம்ம போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மாற்றணும், அதுலாம் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இதுக்காண்டி மெனக்கட்டு நம்ம லீவ் போட்டு எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, நம்ம மொபைல்லே இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப ஈஸியான செயல்முறையாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ உட்காந்து நீங்கள் பொறுமையாக வந்து இதை வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறையா தந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிப்போம், கொரோனாவை ஒழிப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். நன்றி.